பேரன்புமிக்க முகப்பேர் மேற்கு குருசேகர இறை மக்களே, உயிர்த்தெழுதலின் ஆலயத்தின் அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மனமகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். காணொளி காட்சி மூலமாய் இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோம். சொல்லி முடியாத உமது ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை ஜீவனோடு பாதுகாத்து பராமரித்து வருகிற உடைய தயவுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற காண்கிற அத்தனை பேரும் நீர் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நாம் இருந்த வண்ணமாக பாமாலைகளில் 243வது பாடலை பாடுவோம். பாமாலை 243. ஆராதனை முறைகளில் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒரு கடவுளை போற்றி துதிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக மௌனமாக நம்மை சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை உணர்ந்து நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நாம் சேர்ந்து முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். நமது பொருளர் அவர்கள் இன்றைக்குரிய திருமறை பாடத்தை படிப்பார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. ரோமர் 8 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. திருக்கரத்தால்
சங்கீதங்களின் புத்தகம் 24 சங்கீதம் 1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். நீர் பாராட்டியிருக்கிற நன்மைகளுக்காக, எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை தியானிக்கிற வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக பரலோக மன்னாவை எங்களுக்கு அருளும்படியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்கவும் கீழ்ப்படிந்து வாழவும் எங்களை பக்குவப்படுத்தும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி காட்சி மூலமாய் இந்த வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்போடு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விடுதலைக்காக இயங்கும் படைப்பு. விடுதலைக்காக இயங்கும் படைப்பு, கிரியேஷன் groans ஃபார் லிபரேஷன். அருமையானவர்களே, கடவுள் உலகத்திலுள்ள அனைத்து படைப்புகளையும் அவராலே படைக்கப்பட்டது, அவர்தான் படைத்தார். படைப்புக்கு சொந்தக்காரர் கடவுள். படைப்பு வரலாற்றை பார்க்கின்ற வேளையில் கடவுள் இந்த படைப்பை எவ்வளவு நேர்த்தியாய், ஞானமாய், அற்புதமாக படைத்திருக்கிறார் என்பதை ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆதியிலே இந்த படைப்புக்கு முன்பாக இந்த உலகம், இந்த பூமி எப்படி இருந்தது என்பதை ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 சொல்லுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep. 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஃபார்ம்லெஸ், ஒழுங்கற்ற, அலங்கோலமாய் இருந்தது. 2வது, அது எம்டி, ஒன்றுமே இல்லை, வெறுமையாய் இருந்தது. 3வதாக இருள் சூழ்ந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் இருள். இருளிலே ஒன்றுமே செய்ய முடியாது. இருள் பயத்தை தரும். அப்படிப்பட்ட 3 நிலைகள் இந்த உலகம் இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி ஒழுங்கற்ற இந்த உலகத்தை கடவுள் ஒழுங்குபடுத்துகிறார். 2வது, வெறுமையாய் இருந்த உலகத்தை அவருடைய நன்மைகளினாலே நிறைவாக்குகிறார். இருளை அகற்றி ஒளியேற்றுகிறார், ஒளியை உண்டாக்குகிறார். அலங்கோலமாய் இருந்த இந்த உலகம் கர்த்தருடைய கரத்தினாலே அழகுபடுத்தப்படுகிறது. வெறுமையாயிருந்த இந்த உலகம் எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது பூமிக்கு மேலே இயற்கை, மலைகள், காடுகள், மரங்கள், மிருகங்கள், பறவைகள் என அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது. பூமிக்கு மேலே இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
ஆனால் பூமிக்கு கீழே கடவுள் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். மிக உன்னதமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். கனிம வளங்கள் பூமிக்கு அடியிலே இருக்கிறது. ஒரு காலத்திலே வனாந்திரம் பாலைவனமாக இருந்த அரேபிய தேசம் இன்றைக்கு அந்த அரேபிய தேசத்தின் மணலுக்கு அடியிலே பூமிக்கு உள்ளே கடவுள் பெட்ரோலை வைத்திருக்கிறார். அவ்வளவு ஆதாரங்கள். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்கா கண்டத்திலே உலகத்தில் இல்லாத பலவிதமான கனிம வளங்கள் அந்த கண்டத்திலே கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். பூமிக்கு அடியில் இருக்கிறது. இப்படி கடவுள் வெறுமையாயிருந்த உலகத்தை நிறைவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைவாக்கப்பட்ட உலகம் கடவுளுடைய படைப்பிலே அது மிக நேர்த்தியாய் அமைந்தது. அதைத்தான் காஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை அந்த சராசரங்களை சொல்லுகின்ற பொழுது, குறிப்பிடுகிற பொழுது கிரேக்க வார்த்தை காஸ்மாஸ் என்று சொல்லுகிறது. இந்த காஸ்மாஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வெல் ஆர்டர்டு ஹோல், முழுமையும் மிக நேர்த்தியாய் ஒருங்கமைந்த உலகம் என்று சொல்லப்படுது. முழுமையும் ஒழுங்கான அமைப்பிலே அமைக்கப்பட்ட உலகம். கடவுளுடைய படைப்பு குறைவற்ற ஒன்றாக பரிபூரணமான அமைப்பாக படைக்கப்பட்டது. இப்படி படைத்த கடவுள் உலகம் முழுவதையும் நேர்த்தியாய் படைத்த பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒருவர் வீடு கட்டுகிறார். அவர் இப்படி எல்லாம் வீடு அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் எண்ணுகிறதை விட வீட்டை கட்டி முடிக்கிற பொழுது, மிக நேர்த்தியாய் அமைகிற பொழுது, அந்த வீட்டு உரிமையாளர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். தான் விரும்பியதை விட வீடு அழகாய் அமைந்திருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவார். அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஆதியாகமம் 1:31 தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினாராம், பார்த்தாராம். அப்படி பார்க்கிற பொழுது அவை மிகவும் நன்றாயிருந்தது. அவருடைய படைப்பு மிகவும் நன்றாயிருந்தது என்று பார்த்து கர்த்தர் மனநிறைவு பெறுகிறார். God saw all that he had made and it was very good. அவர் படைத்த படைப்பை பார்க்கின்ற வேளையிலே அது அவருடைய மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. மன நிறைவு பெறுகிறார், ஆனந்தம் பெறுகிறார். அவர் தன்னுடைய படைப்பை அவரே மெச்சிக்கொள்ளுகிறார் என்று சொல்ல வேண்டும். பிறகு கடவுள் மனிதனை படைக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னதாக அவர் படைத்த படைப்புகளின் சகல உயிரினங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 1:22 கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண் உலகில் பெருகட்டும் என்று ஆசீர்வதித்தார். எனவே இவைகளெல்லாம் பெருகட்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் பூமியை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பிறகு மனிதனை படைக்கிறார். 1:27 கடவுள் தமது சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அவர்களை தமது சாயலிலே படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஆணையும் பெண்ணையும் படைத்து தன்னுடைய சாயலை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களையும்
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 28ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சகல உயிர்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக நாம் பார்க்கிறோம். சகல உயிர்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆளுபவர் தன்னுடைய ஆளுகை கீழே இருக்கிறவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு குறை வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும், அழிவு வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி நேர்த்தியாய் படைக்கப்பட்ட உலகம் அதை மனிதனிடத்திலே கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற கர்த்தர் அந்த வேளையிலே மிக மகிழ்ச்சி அடைந்த ஒரு நிலையிலே காணப்படுகிறார். கடவுளும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனும் தந்தை மக்கள் என்கின்ற உறவிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே சகலமும் இருக்கிறது. அவர்கள் வாழ்வுக்கு தேவையான வாழ்வு ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது. ஏதேன் என்று சொன்னால், ஈடன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் எ டிலைட்ஃபுல் பிளேஸ், பேரானந்தமான ஒரு இடம். பேரானந்தத்திற்கு பிறகு வேறு வார்த்தை கிடையாது மகிழ்ச்சி. அப்படி பேரானந்தம் தருகின்ற ஒரு இடமாக ஏதேன் தோட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த தோட்டத்தில் இவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துகிறார், வைக்கிறார், வாழ வைக்கிறார். அதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை அவர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இங்கே எல்லாம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு சோம்பேறிகளாக இரு என்று சொல்லவில்லை ஆண்டவர். மாறாக அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு கடமையை கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். அவனிடத்திலே இந்த ஏதேன் தோட்டத்தை ஒப்படைக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தை, இதில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ சாப்பிட்டு எல்லாவற்றையும் தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக இதை பண்படுத்து, உழைக்க வேண்டும், இதை பெருக்க வேண்டும், தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்க வேண்டும். அவன் ஒரு பாதுகாவலனாக அங்கே வைக்கிறார் ஆண்டவர். அவன் அங்கே பாதுகாவலனாக வைக்கிறார். அவருடைய படைப்புக்கு மனிதனை பாதுகாவலனாக, அதை பெருக செய்கிறவனாக, அதை வளர செய்கிறவனாக அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்க செய்தாராம். அவனை அங்கே குடியிருக்க செய்தார். அவர் வாழுகிறார்கள். அதாவது பெற்றோர், இன்றைய காலகட்டத்திலே பெற்றோருடைய நிலையை நாம் பார்க்கிறோம். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து படிக்க வைத்து, தங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நல்ல உணவை கொடுத்து, நான் படிக்கவில்லை என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வைத்து, உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை அமர செய்து, திருமணமும் செய்து வைத்து, எல்லா நன்மைகளையும் செய்து, வயது முதிர்ந்த நிலையிலே அந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காமல், பெற்றோர் செய்த நன்மைகளை மறந்து போய் அவர்களை அநாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் கொண்டு போய் விட்டுவிடுகிற ஒரு நிலையை பார்க்கிற பொழுது பெற்றோர் எவ்வளவு வேதனைப்படுவார்களோ அதுபோல இப்பொழுது கடவுள் சகலத்தையும் படைத்து மகிழ்ச்சி அடைந்த கடவுள், அவருடைய மகிழ்ச்சி நீண்ட காலம் தொடரவில்லை, நீடிக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவர் தினந்தோறும் இவர்களோடு உறவு கொண்டு ஏதேன் தோட்டத்திலே இவர்களோடு சேர்ந்து வாக்கிங் வருவார், உலாவுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் வருகிறார்.
வருகிற பொழுது ஆண்டவர் இந்த மக்களுடைய நிலையை பார்க்கிறார். கடவுள் அவருடைய மகிழ்ச்சி சீர்குலைந்து போனது. அவருடைய மகிழ்ச்சியை மனிதன் கெடுத்து விட்டான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு தன்னுடைய படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாரோ அப்பேற்பட்ட கர்த்தர் இப்பொழுது தன்னுடைய படைப்பை பார்க்கிற பொழுது தான் பிரத்யேகமாக படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனிதன் அவருக்கு வேதனை உண்டு பண்ணினான் என்று திருமறை சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. The Lord was grieved that he had made man on the earth, and his heart was filled with pain. கடவுளுடைய உள்ளம் வலியினாலே வேதனையினாலே பாதிக்கப்பட்டது. கஷ்டப்பட்டாராம், வேதனைப்பட்டார். மனிதனை உண்டாக்கினதற்காக, மிருகத்தை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படவில்லை. கொடிய விலங்குகளை படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்படவில்லை. விஷமுள்ள பாம்புகளை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படவில்லை. தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு துரோகம் செய்து விட்டான், தனக்கு கீழ்ப்படியவில்லை என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அவனை படைத்ததற்காக, நம்மை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். பாருங்கள், 5ஆம் வசனம் ஏன் கடவுள் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லுகிற பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது அலங்கோலமான ஒரு வாழ்க்கையாய் மாறிப்போனது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கர்த்தர் காண்கிறார். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். தினந்தோறும் அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளும் செயல்களும் பொல்லாததையே செய்தான், தீமையே செய்தான். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது, The Lord saw how great man's wickedness on the earth had become, and that every inclination of the thoughts of his heart was only evil all the time. இப்படி மனிதன் தன் பெருமை, சுயநலம், பேராசையினால் தொடர்ந்து தன்னையும் சீரழித்து கொண்டான், பிறரையும் தீமைக்குள்ளாக்கினான். படைப்பனைத்தையும் அவன் இயற்கையையும் சீரழித்து விட்டான் என்று பார்க்கிறோம். இதனால் கடவுள் மனஸ்தாபப்படுகிறார். அவருடைய படைப்பை மனிதன் தன் பேராசையினாலே அனைத்தையும் சீர்குலைத்து விட்டான். தானும் பாவத்திலே விழுந்து பிறருக்கும் தீமைகளை செய்து படைப்பையும் நிர்மூலமாக்கிவிட்டான் மனிதன். One of the reasons for the present ecological crisis is greed. இன்றைக்கும் நம்முடைய சுற்றுச்சூழல், நம்முடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பு இன்றைக்கு சீர்குலைந்து இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய பேராசை. It is greed that causes people to exploit resources of creation. கடவுளுடைய படைப்பில் இருக்கின்ற மூல ஆதாரங்களை மனிதன் தன்னுடைய பேராசையினாலே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி விட்டான். எல்லாவற்றையும் அவன் சுரண்டி விட்டான், அழித்து விட்டான். தன்னுடைய பேராசைக்காக, தன்னுடைய இன்பத்திற்காக ஒவ்வொன்றையும் பெருக்க வேண்டிய மனிதன், ஒவ்வொன்றையும் வளர்க்க வேண்டிய மனிதன் அவற்றை அழித்து விட்டான், அவற்றை
அவன் தன்னுடைய பேராசையினாலே நிர்மூலமாகிவிட்டான். ஸோ இட் இஸ் காசிங் இம்பேலன்ஸ் இன் நேச்சர், தட் இஸ் காட்ஸ் கிரியேஷன். இப்படி மனிதன் இயற்கையையும் படைப்பையும் அதனுடைய நிலையிலிருந்து ஒவ்வொன்றாக அழித்து விட்டதினாலே, சுரண்டி விட்டதினாலே, இன்றைக்கு படைப்பு அது ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய படைப்பு சமநிலை இழந்து விட்டது. கடவுள் இப்படிதான் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று படைத்த அந்த படைப்பினுடைய நோக்கம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது. எனவே படைப்பினுடைய தன்மை இப்போது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது. மகாத்மா காந்தி சொல்லுகிறார், the earth provides enough to satisfy everyone's need. ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை திருப்திப்படுத்துகிற ஒன்றாக இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் நாட் எவ்ரிஒன்ஸ் கிரீட். மனிதனுடைய தேவைக்காகத்தான் இது கொடுக்கிறது, உலகம் கொடுக்கிறது, படைப்பு கொடுக்கிறது. ஆனால் மனிதனுடைய பேராசைக்கு ஏற்றபடி இந்த படைப்பு கொடுக்காது. அருமையானவர்களே, நம்முடைய தேவைகளை மிஞ்சி இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சுற்றுச்சூழல் சீர்குலைக்கப்பட்டு விட்டது. முன்னேற்றம், வளர்ச்சி, தொழில்நுட்பம் என பல்வேறு நிலைகளிலே கடவுளுடைய படைப்பு இன்றைக்கு சின்னாபின்னமாக்கப்பட்டதினாலே சுற்றுச்சூழல் பிரச்சனை தொழில்நுட்பத்தை விட ஆன்மீகம்தான் சார்ந்தது என்பதை உணர வேண்டிய கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சுற்றுச்சூழல் பிரச்சனை தொழில்நுட்பத்தை விட, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை விட ஆன்மீகம் சார்ந்தது, அது கடவுளுடைய படைப்பு என்பதை உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுள்தான் படைப்பினுடைய முதலாளி. God is owner of creation. We are employees. நாம் இங்கே பணியாட்கள், வேலை செய்ய வேண்டியவர்கள், காவல்காரர்கள். இன்றைக்கு வேலியே பயிரை மேய்ந்த நிலை உருவாக்கிவிட்டது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், 3 மூங்கில் மரங்கள் இருந்தால் அந்த 3 மூங்கில் மரங்கள் ஒரு மனிதன் 70 வயது வரையிலும் சுவாசிப்பதற்கு பிராணவாயு என்று சொல்லப்படுகிற ஆக்சிஜனை கொடுக்கிறது, உயிர் மூச்சை கொடுக்கிறது. 70 வயது வரையிலும் அவன் சுவாசிப்பதற்கு 3 மூங்கில் மரங்கள் போதும். எனவே இந்த மரங்கள் மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான எல்லாவிதமான பிராணவாயுவை நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது, மண் வளம் அழிக்கப்பட்டு விட்டது, காற்று மாசுபட்டு போனது. வாகனங்களுடைய பெருக்கம், தொழிற்சாலைகளுடைய பெருக்கம், தண்ணீர் மாசுபட்டு விட்டது, தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் எல்லாம் தண்ணீரிலே கலக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு பூமி, உலகம் கடவுள் படைத்த அந்த நாளில் இருந்தது போல இன்றைக்கு இல்லை. எனவே இன்றைக்கும் கடவுள் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார், வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையினாலே தான் பூமி அதிர்ச்சியும் வெள்ளமும் புயலும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று வியாதி அப்படிதான் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு தேவையான மூச்சு, காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் அவனுக்கு கிடைக்காத பொழுது அவன் மூச்சு திணறி இழந்து போகின்ற ஒரு பரிதாப நிலைத்தான் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய அடிப்படை சேதமாக இருக்கிறது. அநேகர் உயிரிழப்பது காரணம் மூச்சு விட முடியவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. அருமையானவர்களே, கடவுள் மனிதனுக்காக மரங்களை படைத்து காடுகளை வைத்து இந்த பிராணவாயு என்று சொல்லப்படுகிற உயிர் மூச்சு நமக்கு கிடைப்பதற்கு
ஆண்டவர் படைப்பை படைத்தார், ஆனால் மனிதன் காடுகளை அழித்து விட்டான். இது ஒரு உதாரணம். இப்படி சீர்குலைந்த படைப்பு அனைத்தும் மீண்டும் சீர்பட வேண்டும். அதற்காக இந்த படைப்பு இயங்குகிறதாம். அதுதான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார். இன்றைய பாடம் அதுதான். 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும், கடவுளுடைய படைப்பு அனைத்தும் ஏகமாய் தவித்து, எல்லா படைப்புமே தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்முடைய தலைப்பு அதுதான். படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது. அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. புது உயிர் பெற வேண்டும், புது பொலிவு பெற வேண்டும் என்று அனைத்து படைப்பும் முன்னிருந்த நிலையை அடைய வேண்டும் என்று பிரசவ வேதனைப்படுகிறதாக நாம் உணர வேண்டும். The world is one where beauty fades and loveliness decays. It is dying world, but it is waiting for its liberation from all this and the coming of the state of glory. இந்த உலகம் தன்னுடைய அழகை இழந்து போனது, செத்து கொண்டிருக்கின்ற அழுகிய நிலையில் இருக்கிறது. ஆனாலும் மகிமையிலே, ஆண்டவருடைய மகிமை எப்படி ஆதியிலே படைப்பிலே காணப்பட்டதோ அப்படிப்பட்ட மகிமை வரும் என்று காத்திருக்கிற ஒரு நம்பிக்கையின் கூட்டமாக நாம் இருக்கிறோம். எல்லாம் அழிந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, நாம் அழிந்ததை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். அது நம்முடைய கடமை. ஆண்டவர் அதை தான் நமக்கு கொடுத்தார், அந்த கட்டளையை கொடுத்தார். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் இன்றைய பாடம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, அங்கே இஸ்ரவேல் மக்கள் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வருகிற பொழுது, அந்த தேசம் பாழ்பட்டு போயிருக்கிற பொழுது, அதை ஆண்டவர் சொல்லுகிறார், புது பொலிவு பெறும் என்று நம்பிக்கையை கொடுக்கிறார். 34ஆம் வசனத்திலே, 36ஆம் அதிகாரம் 34 எசேக்கியேலிலே, பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும், வனாந்திரமாக்கப்பட்ட இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பயிரிடுகின்ற நிலங்களாக மீண்டும் மாற்றப்படும், மீண்டும் மாற்றப்படும். 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு, கடமை என்னவென்று சொன்னால், இந்த உலகம் படைப்பு பாழாய் கிடக்கிறது, அது மீண்டும் ஏதேன் தோட்டத்தை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஏங்குகிறது, புலம்புகிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. அந்த வேதனையை, அந்த புலம்பலை மாற்றி மறுபடியும் படைப்பை அழகுபடுத்த வேண்டியது, இந்த படைப்பை கடவுள் விரும்புகிற வண்ணமாய் மாற்றி அமைக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக அன்றைக்கு அந்த பாழாய் கிடந்த தேசத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றும்படியான ஒரு நிலை வரும் என்று சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு மீண்டும் வர வேண்டும், ஏதேன் தோட்டமாக மாற வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இன்றைய பாடம் 13ஆம் வசனத்திலே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் இந்த படைப்பு மட்டும் விடுதலைக்காக இயங்கவில்லை, இந்த படைப்பை படைத்த கடவுளும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த படைப்பு பழைய ரூபம் பெற வேண்டும், மறுரூபம் பெற வேண்டும், பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று கடவுளும் இயங்குகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய இயக்கத்தை போக்க வேண்டியது நம்முடைய கடமை. காடுகளை அழித்த நாம் காடுகளை உருவாக்க வேண்டும். மண் வளத்தை அழித்த நாம் மண் வளத்தை சீரமைக்க வேண்டும். சுற்றுச்சூழலை
சீர்குலைத்த நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3:14 பேதுரு சொல்கிறாரு, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இந்த உலகம் சீர்பட வேண்டும் என்று காத்திருக்கிற நீங்கள், படைப்பு மீண்டும் புது பொலிவு பெற வேண்டும், ஏதேன் தோட்டத்தை போல மாற வேண்டும் என்று காத்திருக்கிற நாம, இறையரசு வர வேண்டும் என்று காத்திருக்கிற நாம, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய தவறுகளினாலே இந்த படைப்பு சீர்குலைந்து விட்டது. ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார்? பேதுரு, கரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய், சமாதானத்தோடு, மனிதர்களோடு மட்டுமல்ல, மனிதர்களோடு இருக்கிற சமாதானம் சீர்குலைந்து போயிருக்கிறது, மனிதர்களோடு சமாதானத்தோடு இருங்கள். மட்டுமல்ல, படைப்புகளோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும், படைப்பை சீர்படுத்த வேண்டும், சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி பேதுரு உரைக்கிற இந்த வார்த்தை நமக்கு மிகவும் மிகவும் பொருத்தமான ஒன்று. நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை சீர்படுத்த அழைக்கப்படுகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாம் காத்திருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்குகிற கடவுளுடைய பணியிலே நாம் உடன் பணியாளர்களாக, அவருடைய வேலைக்காரர்களாக, அவருடைய பணியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் நீதி வாசமாய் இருக்க வேண்டும். நீதி என்று சொன்னால் கடவுளுடைய நீதி. படைப்பு மனிதன் பெருக்க வேண்டும், மனிதன் உருவாக்க வேண்டும், அதை அதிகரிக்க வேண்டும். இதுதான் அவருடைய படைப்பை குறித்த நீதி. அந்த நீதியிலே நாம் வாசமாக இருக்க, வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த படைப்பு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை பணியை செய்ய நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாட்டில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சென்ற வார அறிவிப்பின் தொடர்ச்சியாக திருச்சபையோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வருடா வருடம் நலிந்த குடும்ப பிள்ளைகளுக்கு கவர் காணிக்கைகள் மூலமாய் நாம் திருச்சபை குடும்பமாக உதவுவது அனைவரும் அறிந்ததே. இவ்வருடம் கொரோனா தொற்றால் ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்கால் அநேகருக்கு கல்வி உதவி தொகைகள் தேவைப்படுகின்றன. ஆகவே ஏவப்பட்டோர் கவரில் உதாரத்துவமாக உங்கள் காணிக்கைகளை வைத்து ஆலய காணிக்கை பட்டியல் படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் உங்கள் மாதாந்திர சந்தா உரைகளையும் சுயவிருப்பு உண்டியல்களையும் கூட நீங்கள் ஆலயத்தில் படைக்கலாம்.
இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடும் நம் திருச்சபையின் உறுப்பினர்கள் பிறந்த நாட்கள் 14/6 அன்று மிஸ்ஸஸ் பிரபா, மிஸ்ஸஸ் ஆர் கிறிஸ்டினா வசந்தா, மாஸ்டர் ஏ ஸ்டீவ் ஜான், மிஸ்டர் சி ஜான் கிளெமெண்ட் சிங். 15/6 அன்று மிஸ்டர் வி சுரேஷ் தினகர், மிஸ்டர் எஸ் டேனி, மிஸ்ஸஸ் எம் மர்சி, மிஸ்டர் எஸ் சீர்முகபாண்டியன், டாக்டர் டி டிட்டோ ஷார்மின், மிஸ்டர் ஜே.ஜி. செல்வநாயகம், மிஸ்ஸஸ் சுமதி எஸ்தர். 16/6 அன்று மிஸ்ஸஸ் ஐ நிரஞ்சலா, மிஸ்டர் டி சுஷில் ஜோசப், மாஸ்டர் பி ஜான் சாமுவேல். 17/6 அன்று பிறந்த நாட்கள் கொண்டாடுவோர் மிஸ்டர் ராபின் ரவீந்தர், ஜேக்கப் இமானுவல் தீபன், மிஸ்ஸஸ் லைஷ் ஜெயக்குமாரி, மிஸ்டர் ரெனோ சாம் பெப்பிட்டோ, மிஸ்ஸஸ் லீனா, மிஸ்டர் பி ஜெயசீலன். 18/6 அன்று மிஸ்டர் ஏ அஜித் டேனியல், மிஸ்டர் ஆர் ஆனந்த்குமார் டேவிட். 19/6 அன்று மிஸ்ஸஸ் ரஜினி. 20/6 அன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மிஸ்டர் கே தீனதயாளன் அண்ட் மிஸ்ஸஸ் பிபிலா ராணி ஜென்சன். திருமண நாட்களை கொண்டாடும் நம் திருச்சபையின் தம்பதிகள் 16/6/2020 அன்று மிஸ்டர் டி ஜேம்ஸ் பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் நளினி பிரபாகர். 17/6 அன்று மிஸ்டர் ஜேக்கப் மார்ஷல் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் ஜெனிஃபர். 18/6 அன்று மிஸ்டர் பெரி சி ஜென்சன் அண்ட் மிஸ்ஸஸ் கெசியா பர்சிஸ். 20/6 அன்று மிஸ்டர் வி ராபர்ட் வின்ஸ்லி அண்ட் மிஸ்ஸஸ் பாக்கிய கிருபா. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண கொண்டாடுபவரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயர் அவர்கள் இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய செயலர் அவர்கள் அறிவித்த வண்ணமாக கடந்த வாரத்திலும் உங்களுக்கு அறிவித்தோம். நம்முடைய திருச்சபையிலும் கிராம சபைகளில் இருக்கின்ற நலிந்தோர் பிள்ளைகளுக்காக கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக நீங்கள் உதாரத்துவமாய் காணிக்கைகளை படைக்கும்படி கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து படைக்கிறவர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். முடிந்தவர்கள் அதை கொண்டு வந்து ஆலயத்தில் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவனமாகவே லெந்து காலத்தில் கொடுக்கப்பட்ட சுய வெறுப்பு உண்டியல் காணிக்கை உண்டியல்களை செல்ஃப் டினையல் உண்டீஸ் அவைகளை நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. தெளிந்த திருச்சபை சென்னை பேராயும் உயிர்த்தெழுதலின் ஆலய குருசேகரத்தில் உள்ள அயனம்பாக்கம் நிலைவாழ்வு சபையை சேர்ந்த திரு சேகர் அண்ட் திருமதி செல்வி ஆகியோரின் மகள் செல்வி எஸ் ரேகா என்பவருக்கும், செங்கல்பட்டு குருசேகரம் சிஎஸ்ஐ தூய் அந்திரேயர் சபையை சேர்ந்த திரு பெஞ்சமின் பாஸ்கரன் அண்ட் மிஸ்ஸஸ் ரூபி பெஞ்சமின் ஆகியோரின் மகன் செல்வன் பி டேவிட் தியாகராஜன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் உங்களில் யாருக்காகிலும் தெரிந்திருந்தால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிவிப்பு. இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமண வாழ்வில் இணைகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண நாளிலே உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மத்தியிலே இருந்து இவர்களை நீர் கணவனும் மனைவியுமாய் இணைத்து பிள்ளை செல்வங்கள் இகவர நன்மைகளை அருளி வாழ்நாளெல்லாம் களிக்கூற அருள் புரிவீராக. உமது நாமம் மகிமைப்படும்படியாய் இவர்கள் வாழ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். விசேஷமாய் இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே மிக விரைவாக பரவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொடிய வியாதியிலிருந்து நீர் அனைவரையும் காக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள்,
மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் என அனைத்து துறை மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களை கூட நீர் காக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரே தாமே இந்த வியாதியிலிருந்து, இந்த தொற்று பரவாதபடி தடுக்கும்படியான மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்யும். கண்ணீர், கவலை, வேதனை, வியாதி, துன்பம், துயரத்தில் இருக்கிறவர்கள், இந்த நோயினாலே வாழ்வாதாரம் இழந்து போயிருக்கிறவர்கள், பட்டினியிலே இருக்கிறவர்கள், பசியிலே இருக்கிறவர்கள், அத்தனை பேரை நீர் காப்பீராக. இவர்களுக்கு உதவி செய்கிற, உதவிக்கரம் நீட்டுகிற சபையாக எங்களுடைய சபைகள் விளங்க தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே இந்த காணொளி காட்சி மூலமாக இவ்விடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையான தாயார் திருமதி மல்லிகா ரங்கன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆறுதல் படுத்தும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் நீர் காப்பாற்றும். ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த தீங்கும் உமது பிள்ளைகளுக்கு நேராதபடி நீர் காத்து ரட்சிப்பீராக. உடைய கரங்களிலே தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்தருளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமேன், ஆமேன்.